சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, எப்படிக்கா என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியும்? நான் எந்த தப்புமே பண்ணலக்கா. ஏன்க்கா, ஏன் என்ன தனியா விட்டுட்டு போன? திரும்ப நீ என்கிட்ட வந்திருக்கா. நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு தானக்கா நான் ஆசைப்பட்டேன். அத நீயே புரிஞ்சுக்கலன்னா நான் என்னக்கா பண்ணுவேன்? நீ நல்லா இருந்தா சந்தோஷப்படுற ஆள் நான் தானக்கா. அப்படி இருக்கும்போது நான் போய் உனக்கு கெடுதல் நினைப்பேனா அக்கா? உன் வாழ்க்கைய நானே அழிப்பேன். நான் சொல்லு, உனக்கும் மாமாக்கும் நான் அப்படி ஒரு துரோகம் பண்ணுவேனா? நான் கனவுல கூட உனக்கு தீங்கு நினைக்க மாட்டேன்க்கா. உன்னை பிரிஞ்சு நான் ஒரு நடப்பொண்ணுமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நொடி வரைக்கும் உனக்கு எதுவும் தப்பா நடந்துட கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான்க்கா இருக்கேன். நீயும் மாமாவும் 100 வருஷம் ஒன்னா வாழணும்க்கா. அத மட்டும் தானக்கா நான் எதிர்பார்க்கிறேன். நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கவே மாட்டேன்க்கா. என்னால வெறுக்கவும் முடியாது, உன்னை வேண்டான்னு ஒதுக்கவும் முடியாது. என் உயிருக்கா நீ. இப்படி உனக்கே பயந்துகிட்டு உன்கிட்ட வந்து பேசுற ஒரு நிலைமை நம்ம உறவுக்குள்ள வரும்னு நான் சத்தியமா யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. அந்த விதி என் அக்காவை என்கிட்ட இருந்து இவ்வளவு தூரம் விலக்கி வைக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது ஒண்ணு மட்டும் தான்க்கா. நீ நல்லா இருக்கணும். நான் பழையபடி என் அக்காவோட செல்ல தங்கச்சியா அவளோட சுயநலம் இல்லாத ஒரு அன்பு எனக்கு கிடைக்கணும்னு தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். அது எப்போ எனக்கு நடக்கும்னு தெரியலக்கா. ஆனா கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். I miss you, அக்கா.
காஃபி. என்னாச்சு அத்தை? காலையிலேயே ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. காஃபி குடிங்க. இந்தாங்க அத்தை, காஃபி குடிங்க. என்னாச்சு? என் மேல உங்களுக்கு எதுவும் கோவமா? அத்தை, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. என்ன மதிக்காத உங்ககிட்ட நான் பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களை நான் மதிக்கலையா? ஆமா, என்ன மதிச்சிருந்தா எனக்கு தெரியாம உங்க அக்காவை நீ பார்க்க போயிருப்பியா? என் புள்ள மேல பொய்யான ஒரு பழிய போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற துரோகி அவ. அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அத்தை. என் அக்கா என்ன உன் அக்கா? என்ன உங்க அக்கா நல்லவன்னு சொல்ல போற அவ்வளவுதானே? என் புள்ளைக்கு எதிரா யார் நின்னாலும் அவங்க எனக்கு விரோதிங்க தான். என்னைக்கு அவ என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அந்த பிரகாஷோட சேர்ந்துகிட்டு திட்டம் போட்டாளோ அன்னைக்கு அவ இந்த குடும்பத்துக்கு எதிரி ஆயிட்டா. அப்படிப்பட்ட அவளை